ஹாய் ஹலோ வணக்கம் உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் என்கிட்ட கேட்குற கேள்வி வந்து, நீங்கள் பிரஸ்ட் ஃபீட் பண்ணுறீங்களா, இல்லை ஃபார்முலா மில்க் கொடுக்குறீங்களா, இல்லை ஃபார்முலா மில்க் எப்படி கொடுக்கணும், நீங்கள் சஜஷன் சொல்லுங்கள், என்ன மில்க் கொடுக்குறீங்க, பாப்பா குடிக்கவே மாட்டாங்க அப்படின்லாம் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சதை. ஓகேவா? வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து பிரஸ்ட் ஃபீட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் பிரஸ்ட் ஃபீடும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். டெய்லி ஒன்ஸ் வந்து நான் ஃபார்முலா மில்க்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அது எப்படி கொடுக்கணும், நிறைய பேர் வந்து பயப்படுறீங்க, ஃபார்முலா மில்க் கொடுக்கலாமா, பிரஸ்ட் ஃபீட் பண்ணும்போது ஃபார்முலா மில்க் கொடுக்கலாமா. அதுக்குன்னு கொஞ்சம் வெயிட் ஏற மாட்டேங்குது. பிரஸ்ட் ஃபீடே பண்ணிக்கிட்டு இருக்கேன், பட் ஆனால் வெயிட் ஏற மாட்டேங்குது பாப்பாவுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட பிரஸ்ட் ஃபீட், நம்மளோட மதர் மில்க், அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் கொடுக்க ஆரம்பித்தோன்னா அது வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கார்போஹைட்ரேட்ஸும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர், இது மட்டும்தான் இருக்கும். ஸோ இது மட்டுமே குடிச்சிக்கிட்டு இருந்தால் வந்து வெயிட் ஏறாது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பிரஸ்ட் ஃபுல்லாக வந்து ஃபுல் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் பிரஸ்ட்கே போகணும். நீங்கள் ஒரு டைம் கொடுக்குறீங்க, பட் ஆனால் அங்கே காலியாகல, மறுபடியும் நீங்கள் நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா, அப்படி கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வர அந்த கார்போஹைட்ரேட்ஸும் அந்த வாட்டர் மட்டும்தான் உங்கள் பசங்க உடம்புக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து அந்த வாட்டரி கன்சிஸ்டன்சியில் இருக்க மில்க்கு மட்டுமே பாப்பா குடிச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா வெயிட் போடாது. ஸோ நம்ம கடைசி வரைக்கும் கொடுத்தா அந்த கடைசி மில்கில் தான் வந்து ஃபேட்டும் ப்ரோட்டீனும் இருக்குது. ஸோ அதையும் அவங்க ஃபுல்லாக குடிச்சு முடித்தாதான் வந்து அவங்களுக்கு வெயிட் போடும். ஸோ இது வந்து ஒரு டாக்டர் சஜஸ்ட் பண்ணது. ஸோ எப்போவுமே நீங்கள் பிரஸ்ட் ஃபீட் பண்ணும்போது ஒன் சைட் கம்ப்ளீட்டாக பிரஸ்ட் ஃபீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சைடுக்கு போங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சைடும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த பக்கம் வரணும். ஸோ இந்த பக்கம் குடிக்க மாட்டாங்க, அந்த பக்கம் குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாற்றியும் குடிக்கக்கூடாது. ஒரு பக்கம் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட்டு போகணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபார்முலா மில்க். ஃபார்முலா மில்க் நான் வந்து கொடுக்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான்ப்ரோ தான். நான்ப்ரோ ஸ்டேஜ் 1 இது தான் வந்து நான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுவும் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு வாட்டி மட்டும்தான் அப்படி தான் நான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அது எப்படி கொடுக்கணும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ வந்து தண்ணியை நான் வந்து இப்போ வந்து 30 mlக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அதுலேயே ஒரு ஸ்பூன் இருக்கும்ல, அந்த ஒரு ஸ்கூப் தான் வந்து 30 mlக்கு ஒரு ஸ்கூப்பு, 60 mlக்கு 2 ஸ்கூப் அந்த மாதிரி. இப்போ பாப்பா இருக்கிற இதுக்கு வந்து இப்போ 120லேருந்து 150 ml வரைக்குமே குடிக்கலாம். ஸோ நான் வந்து எவ்வளோ போடுவேன்னா 4 to 5 ஸ்பூன் போடுவேன். 120னா 4 ஸ்பூனு, 150னா வந்து 5 ஸ்பூன் அந்த மாதிரி போட்டு. பட் ஆனால் 150 கொடுத்தா ரொம்ப எடுத்துருவோம். ஸோ அதனால் நான் 90, 120 அந்த மாதிரி தான் வந்து நான் கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து அதை எப்படி கொடுக்கணுன்னா, தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமும் இந்த பவுடரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆற வச்சுட்டு நீங்கள் ஃபீடிங் பாட்டிலில் போட்டு கொடுக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி வந்து நம்ம வந்து பிரஸ்ட் ஃபீட் வந்து தனியாக கொடுக்கலாம், மதர் மில்க் வந்து தனியாக கொடுக்கலாம், ஃபார்முலா மில்க்கும் வந்து தனியாக கொடுக்கலாம். பட்டு இந்த பிரஸ்ட் ஃபீட் வந்து நீங்கள் பிரஸ்ட் பம்ப் பண்ணிவிட்டு அதில் இருக்க மில்க்கும் ஃபார்முலா மில்க்கும் ரெண்டுத்தையுமே இதுவும் கலந்துட்டு ரெண்டுத்தையுமே ஒன்றா கலந்து கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தீங்கன்னா அது ஏதாவது பிரச்சனை வரும் பாப்பாவுக்கு. ஸோ வந்து நீங்கள் சம்டைம்ஸ் வந்து ஃபார்முலா மில்க் குடிக்கும்போது மோஷன் வந்து பசங்க வந்து க்ரீன் கலரில் போவாங்க. ஸோ அதெல்லாம் எதுக்குமே பயப்பட தேவையில்லை ஃபார்முலா மில்க் கொடுக்கும்போது. ஸோ இது வந்து இதுவும் ஒரு டாக்டர் சஜஸ்ட் பண்ணது தான். ஸோ பாப்பா வந்து க்ரீன் கலரில் மோஷன் பண்ணால் அது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் ஆனால் நீங்கள் மதர் மில்க்கையும் ஃபார்முலா மில்க்கையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடாது. இது தனியாக கொடுக்கலாம், இது தனியாக கொடுக்கலாம், பட் ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடாது. அது கொடுத்தா பிரச்சனை வரும். ஸோ நீங்கள் உங்களோட பிரஸ்ட் ஃபீட் கொடுக்குற மாதிரி இருந்தால் கொடுங்க. அப்படி இல்லைன்னா ஃபார்முலா மில்க் ஃபார்முலா மில்க் கொடுக்குறது எந்த வகையிலும் தப்பு கிடையாது. அது கொடுக்கக்கூடாது, அது கொடுக்கலாம். ஒரு சிலருக்கு அப்புறம் பாலே வராதவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அதை தானே கொடுத்தாகணும். ஸோ குடிக்காதப்போ நம்ம அதை தான் கொடுத்தாகணும். நம்மளுக்கு வராதப்பவும் நம்ம அதை தான் கொடுத்தாகணும். அப்புறம் குழந்தை பசி தாங்காது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஃபார்முலா மில்க் தாராளமாக கொடுக்கலாம். அதில் என்ன ஒரு பெனிஃபிட்னா, ஃபார்முலா மில்க் குடித்தாங்கன்னா சீக்கிரம் வெயிட் ஜாஸ்தியாக போடும், அதிகமாக போடும். வெயிட் வந்து ரொம்ப நிறைய போடும். நம்ம பிரஸ்ட் ஃபீட் கொடுக்குறதுனால ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதை கொடுக்கறதுனால நம்மளுக்கு வந்து வெயிட் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஏறாது. பட் ஆனால் ஃபார்முலா மில்க் குடித்தா வெயிட் சீக்கிரமாக ஏறும்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வெயிட் கேட்டிருந்தீங்க. நான் வேக்சின் போடும்போது தான் வெயிட் செக் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4.8 இருந்தான். இப்போ வேக்சின் போட்டு 1 மந்த் ஆக போது, நான் இன்னும் வெயிட் செக் பண்ணலை. ஸோ இதுக்கப்புறம் செக் பண்ணால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் வந்து வெயிட் செக் பண்ணிங்களா, வெயிட் எவ்வளோ இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இதுதான் நான் வந்து ஒருத்தருக்கும் நான் கமெண்ட்ஸ்க்கு வந்து நான் எல்லாருக்கும் ரிப்ளைவும் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் ஆனால் அது குறிப்பிட்டு நான் சொல்லிடுறேன், இன்னும் நான் வெயிட் செக் பண்ணல. செக் பண்ணதுக்கப்புறம் நான் ப்ராப்பராக ஒரு வீடியோவாக போடுறேன். ஸோ அவ்வளோதான். இந்த பிரஸ்ட் ஃபீட் பற்றியும் ஃபார்முலா மில்க் பற்றியும் சொல்லலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் ஸோ வீடியோவில் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். ஸோ அதுதான் இந்த வீடியோ. ஸோ டாட்டா பாய். ஸோ வேறு ஏதாவது டவுட்டு இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, வீடியோ போட சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். தட்ஸ் இட், அவ்வளோதான். பாய்.